Hi friends, so I'm on from Krishop Academy. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரியா? 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வழக்கமாக கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, புத்தகத்தில் இல்லாதது. சரியா? நம்ம அட்லீஸ்ட் நம்ம காதல்னாச்சும் கேட்ட மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது உங்களால் எல்லாமே ரைட்டாக போட முடியுதா போட முடியலையாங்கிறத தாண்டி இதுல இருந்து நீங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம பார்க்கிறோம். 50 கேள்வியில உங்களால ஒரு 10 கேள்வி தான் போட முடியும்னா கூட பிரச்சனை இல்லை. 50 கேள்வி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கறத மேட்டர். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீடை எதற்கு வழங்குகிறது? சரியா? ஆர்டிகல் 335 of Indian Constitution provide reservation பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் in government service for SCs and STs of seats in Lok Sabha for SCs and STs. பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம். மூணாவது ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா of seats in விதான் சபா for SC and ST. பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா of seats in Educational Institute for SC and ST. பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கு கல்வி நிறுவனங்களில். சரியா? ஒரு நிமிஷம் பாருங்க, நான் உங்களுக்கு என்ன ஆன்சருங்கிறது சொல்றேன். வெரி குட், சில பேர் கரெக்டா போட்டிருக்கீங்க. இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் வேலை. சரியா? இதுதான் இதான ஆன்சர். ஆர்டிகல் 335. சரியா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா மக்களவை அப்படின்னா இது ஆர்டிகல் 330. சரியா? சட்டமன்றத்தில் அப்படின்னு வரும்போது எங்க வரும் அப்படின்னா இந்த 332 வரும். 332. சரியா? அரசு பணி அப்படின்னா SC STக்கு வந்து 335. அதாவது இங்க பாருங்க, இது திமுக கவர்மெண்ட். சரியா? கொஸ்டின் எடுக்கும்போது இவங்க சமூக நீதி நிறைய பேசுவாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே சமூக நீதி அதிகமாக பேசுவாங்க. ஸோ டிஎம்கே பீரியட்ல சமூக நீதி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாம் அப்படியும் யோசிக்கணும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களவை அப்படிங்க வரும்போது ஆர்டிகல் 330, சட்டமன்றத்தில் வரும்போது 332, 333 என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். மாநில சட்டப்பேரவையில் ஆங்கிலோ இந்தியன் ஒருத்தரை நியமிப்பாங்க இல்லையா, அதற்கான ஆர்டிகல். சரியா? இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களில் 342A வரும். அது எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா சமுதாய கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கொடுத்திருப்பாங்க. சரியா? பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே பாஸ் பண்ணி தெரிஞ்சு. இதுல 50 கொஸ்டின்ல நீங்க எத்தனை தெரிஞ்சுக்கீங்கிறது தான் முக்கியம். சரியா? அடுத்த கேள்வி, ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது? ராஜமன்னார் குழு 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதன் குழு 1971 பரிந்துரைகள் அளித்தது. இக்குழு மத்திய மாநில ஒன்றியங்களை உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இது நம்ம ஆல்ரெடி சிலது படிச்சது தான். சரியா? இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வெரி குட், நிறைய பேர் சரியா போட்டிருக்கீங்க. ஆப்ஷன் சி 2, 3 மட்டும்தான். சரியா? இது ஆரம்பிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 1969. சரியா? அண்ணா அவர்கள் உயிரோட இருப்பாரா இல்லையான்னு தெரியல, அவர் 69 இறந்துறாரு. அப்ப வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 71 பரிந்துரைகளை கொடுத்துருக்கும். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா எந்த புக்லயும் இல்ல, நோட் பண்ணிங்க. சரியா? இந்த குழு மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டதுங்கிறது தெரியும். சாரி, நான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அடுத்த கொஸ்டின் வந்து நான் இங்கிலீஷ்லயும் சொல்றேன். சரியா? அடுத்தது 3வது கேள்வி, கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் அப்படின்னா சிறுசுல இருந்து பெருசு, டிசெண்டிங்னா பெருசுல இருந்து சிறுசு. சரியா? ஜில்லா பரிஷத், மாவட்ட ஊராட்சி மன்றம், வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம ஊராட்சி, கிராம சபா, கிராம சபை, பஞ்சாயத்து சமிதி, ஊராட்சி ஒன்றியம். சரியா? இவங்க பாருங்க, இது வந்து 4ன்னு வரணும், பிரிண்டிங் மிஸ்டேக். சரியா? நிறைய இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும்.
இங்கிலீஷ்ல சரியா கொடுப்பாங்க, தமிழ்ல சில சமயம் தப்பா கொடுப்பாங்க, தமிழ்ல சில சமயம் சரியா கொடுப்பாங்க, இங்கிலீஷ்ல தப்பா கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தப்பு வராது. உங்களுக்கு தமிழ்ல கேள்வி புரியல அப்படின்னா நீங்க போட்டுங்க. ஃபர்ஸ்ட் சிறுசுல இருந்து பெருசு. ஸோ இதற்கான ஆன்சர் முதல்ல பார்த்துடலாம். சரியா? 3, 2, 4, 1. சரியா? முதல்ல வந்து என்ன வரும்? கிராம சபை வரும். சபை தான் சின்னது. சரி, நிறைய கிராம சபைகள் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி. ஊராட்சிக்குள்ள கிராம சபைகள்லாம் இருக்கும். நிறைய ஊராட்சிகள் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம். சரியா? நிறைய ஊராட்சிகள் சேர்ந்தது மாவட்ட ஊராட்சி மன்றம். கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கூட கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 2023, 24 நடந்த தேர்வுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எடுத்த கேள்விகள். ஸோ ஃபர்ஸ்ட் கிராம சபை தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி, அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி மன்றம். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கியது. இன் விச் கேஸ் த சுப்ரீம் கோர்ட் have judgment that directive principle cannot override the fundamental rights. சரியா? ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் செண்பகம் துரைராஜன், சென்னை மாகாணம் வெர்சஸ் தென்பகம் துரைராஜன், பெனட் கோல்மேன் அண்ட் கம்பெனி வெர்சஸ் ஒன்றிய அரசு, ரமேஷ் தபார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். சரியா? ரமேஷ் தபார் வெர்சஸ் எதிர் அப்படின்னு வரும். ரமேஷ் தபார் எதிர் சென்னை மாகாணம், பிரபாத் தத் வெர்சஸ் ஒன்றிய அரசு. சரியா? பிரபாத் தத் எதிர் ஒன்றிய அரசு அல்லது யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல எது? ஸோ வெரி குட். சென்னை மாகாணம் செண்பகம் துரைராஜன், இங்க செண்பகம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது இவர் என்னன்னா, இவர் ஏதோ ஒரு காலேஜில், மெடிக்கல் காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் வந்து அப்ளை பண்ணும்போது இடஒதுக்கீடு முறையில் இவருக்கு சீட்டு கிடைக்காம போயிடும். சரியா? அப்போ என்ன பண்ணுவார், அடிப்படை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து ஒரு கேஸ் வந்து சொல்லுவாங்க, அடிப்படை உரிமைகளும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் இடையே முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமைகளே கிடையாது அப்படின்னு போடுவாங்க. அதாவது இது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பட்டியலினத்தவர் இடஒதுக்கீடை பேஸ் பண்ணி எனக்கு கொடுக்கல, கல்வியில எல்லாம் சமம் அப்படிங்கிறப்பதான் என்ன பண்ணுவாங்க, இதுல இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 1415 வந்து திருத்துவாங்க. சரியா? திருத்தி தான் இந்த பிரச்சனை முடிக்கும். சரியா? இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், பேசிக்கானது தெரிஞ்சுங்க. சரியா? மினர்வா மில் வழக்குன்னு ஒன்று இருக்கும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை நெறிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள், அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்டது தான். சரியா? அதே மாதிரி காமேஸ்வர் சிங் வழக்குன்னு ஒன்று இருக்கும், அதுவும் இதுதான். ஸோ செண்பகம் துரைராஜன், மினர்வால் மில் வழக்குன்னு வந்தாலே அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்னு நான் வச்சுங்க. சரியா? சரியா? இது வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் தான். ஒரு பொண்ணு போட்டிருப்பாங்க, செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிற பொண்ணு போட்டிருப்பாங்க. சரியா? நான் பிராமணர் அப்படிங்கிறனால எனக்கு மெடிக்கல் காலேஜ்லையும் பொறியியல் கல்லூரியும் இடம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப இதை கோர்ட்டு விசாரிச்சு, ஆமா இது வந்து நீங்க பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சப்போர்ட்டா போயிடும். அதுக்கப்புறம் முதல் சட்ட திருத்தம் இந்த இடஒதுக்கீடு கோர்ஸ் தான் வரும். 51 தான் இந்த முதல் சட்ட திருத்தம் வரதுக்கான காரணம் இந்த கேஸ் தான். சரியா? மற்ற கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல கேட்டதில்லை, ஆனா இந்த கேஸ் கேட்டிருக்காங்க, தயவு செய்து நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை கவனிக்கவும், பரிசீலிக்கவும். Consider the following statement. மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். மண்டல் கமிஷன் was appointed by மொரார்ஜி தேசாய் government. Reservation for OBC in government service was implemented in 1993. அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தலுக்கான இடஒதுக்கீடு 1930 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சகானி வெர்சஸ் ஒன்றிய அரசு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும்.
இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. வெரி குட். வெரி குட். நிறைய பேர் சரியா போட்டிருக்கீங்க. 1 2 3 மூணுமே சரிதான். 1 2 3 மூணுமே சரிதான். சரியா? அதாவது மண்டல் கமிஷனோட அமைச்சது மொரார் தேசாய் தான். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை ஒத்துக்குவாங்க, அதை ஏத்துப்பாங்க. சரியா? இதற்கான சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா 1992 வந்து 93 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. சரியா? இந்த இந்திரா சகானி வழக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு சம்பந்தம். சில இடத்துல இந்திரா சகானின்னு கொடுத்திருப்பாங்க, சில இடத்துல இந்திரா ஷாக்னி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? 1979 மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணுவாரு, இதை ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா இதோட அது அப்படியே விபி சிங் இதுலயே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சுதான் இதை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மறுபடியும் எடுத்திருக்கும். சரியா? அதாவது அதை கொண்டு வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கோசரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, ஓட்டுக்கோசரம் இந்த மண்டல் கமிஷனோட இதை இது பண்றாங்க அப்படின்னு அப்பைத்து பிரதமர், சரியா, அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, விமர்சனம் வச்சிருப்பாங்க. சரியா? இருந்தாலும் இது பண்ணிடுவாங்க, நடைமுறைப்படுத்தி. யாருன்னா நரசிம்மராவ் தான் நடைமுறைப்படுத்துவார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரா சகானி வழக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான். அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இது நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரா சகானி கொடுத்திருப்பாங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்ல. சோ இந்த இந்திரா சகானிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மண்டல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கும். பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, ஸோ அரசு பணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்த்து இந்திரா சகானி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. சரியா? இது சாதி மதம் பார்க்கக்கூடாது, ஆர்டிகல் 15(4) இருக்கிற இதுக்கு வந்து எதிரானது. ஸோ இதை கேன்சல் பண்ணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, இல்ல 50% மேல தாண்டக்கூடாது, இடஒதுக்கீடு செல்லும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துரும். கவர்மெண்ட் இல்ல, கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துரும். சரியா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அரசியலமைப்புல 16ல 4A அப்படிங்கிறத ஒன்று சேர்த்துவாங்க. சரியா? இந்த 50 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 69ன்னு மாற்றும், 68ன்னு மாற்றி அப்புறம் 69ன்னு மாற்றுவாங்க. அதுக்கு நிறைய கேஸ் வரும். அந்த கேஸ் எல்லாம் வந்து இது பண்ணி தான் ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 69 யாருமே டச் பண்ண முடியாத மாதிரி அரசியலமைப்பு சாசனத்தில் கொண்டு போய் வச்சிருவாங்க. 12th புக்ல ஒரு பாடம் இது சம்பந்தமா இருக்கும், அதை படிங்க. சரியா? இடஒதுக்கீடு இந்திரா சகானி வழக்குங்கிறது முக்கியம். சரியா? அடுத்த கேள்வி, தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கேம் இன்டு எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப? சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் பாருங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இப்ப இது இருக்கான்னு பாத்தீங்கன்னா டவுட்டு தான். திட்டாய இது வந்துட்டாங்க, இருந்தாலும் இதை பத்தி தெரிஞ்சுங்க. நிதி ஆயோக் வந்துருச்சு. ஸோ 6 ஆகஸ்ட் 1952. சரியா? 6 ஆகஸ்ட், ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 செப்டம்பர் 52. சரியா? இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதா இதோட வேலை. சரியா? பிரதமர் தலைமையில் கீழே தான் இது செயல்படும். சரியா? இல்லை எல்லா மாநில முதலமைச்சர்கள், யூனியன் அமைச்சர்கள், பிரதிநிதிகள் எல்லாரும்
இது உறுப்பினர் இருப்பாங்க. இதை வந்து தற்போது என்ன சொல்றாங்க, நிதி ஆயோக்னு சொல்றாங்க. திட்டக்குழு தான் இது ஆக்சுவலி. சரியா? பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்க செய்ய வழிவகுக்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வெரி குட். ஸோ 61 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 61 தான் அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான வழிவகைகளை செய்யும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் 61 வருது. பேலன்ஸ் எது எது நமக்கு தெரியும் தெரியாதுன்னு பார்த்து போகணும். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 56(1) பி 61. சரியா? 52 என்ன சொல்லும்? ஆர்டிகல் 52 இந்தியாவிற்கென்று ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். சரியா? 53 அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நிர்வாக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் இந்திய அரசு ஒன்றியத்தோட நிர்வாக தலைவர்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? 58 அவருக்கான தகுதிகள் சொல்லியிருப்பாங்க. சரி, அப்ப இது மூணுமே வராது. 56 குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம், பதவி நீக்கத்துக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா இந்த 56(1). 56 குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம். அதுல 1ன்னு வரும்போது அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கு என்ன வழிமுறைகள்னு சொல்லும். ஸோ 61 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றத்திலையும் தீர்மானம் கொண்டு வருது. சரியா? ஸோ இதற்கான ஆன்சர் இதுதான். மற்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. 52 குடியரசுத் தலைவர் இருக்கணும், 53 நிர்வாக அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது, 58 அவரோட தகுதிகள், 57 வந்து பாத்தீங்கன்னா மறுதேர்விக்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள். சரியா? ஸோ அடுத்து, இந்திய தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு. The Endangerment of Right to Information Act in India is supposed to inculcate the sense of என்னதுன்னு கேட்குறாங்க. ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சோசியல் இன்க்ளூஷன், தகவல் அறிந்த குடியுரிமை பண்பாடு, கல்ச்சரல் இன்ஃபார்ம்டு சிட்டிசனரி. இந்த கேள்வி ஏன் எடுத்திருக்குன்னா நிறைய இடத்துல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. வெரி குட். சோசியல் இன்க்ளூஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வராது. இதுதான் நம்ம நிறைய பேர் போடுவோம். தகவல் அறிந்த குடியுரிமை பண்பாடு அப்படிலாம் எதுவும் இல்லை. இது என்ன இதோட நோக்கம்னா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருது. மக்கள் வந்து ஆடியை எதுக்கு யூஸ் பண்றாங்க? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எதுக்கு பண்றாங்க? நீங்க கவர்மெண்ட் செலவு பண்றதை தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லா சமூகமும் அந்த விழிப்புணர்வுக்குள்ள கொண்டு வருது. அதுதான் சமூக உட்சேர்க்கை. இது நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை எது? In the first general election held in 1952, the number of women candidates who were elected was. சரியா? அதாவது எப்ப நடந்துச்சு? 51ல இருந்து 52 வரை நடந்திருக்கும். சரியா? 52 கட்சிகள் பக்கமா உள்ள போந்திருக்கும். அதெல்லாம் பார்த்திருப்போம். காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும். நேரு மேல வந்திருப்பாரு. சரியா? இங்க ராஜாஜி வருவாரு. கேள்வி என்னன்னா இதுல எத்தனை பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இங்க பாருங்க, 222 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? 1, 2 வரலாம். 2ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. 222, 22, 222. ஸோ அப்ப 3 வராது. ஒரு கெஸ்ஸிங் தான், நம்மளுக்கு தெரியலங்கிறப்ப 3 வராது. இதுல ஏதாவது ஒன்று 2, 2ன்னு வருதுல ஏதாவது ஒன்று. இது வராது, இது வராது. அப்ப இதுல 2ல ஏதாவது ஒன்று வரும். சரி, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 22 பேர். 22 பேர் தான் பெண் வேட்பாளர்கள். சரியா? எத்தனை? 22. ஸோ ஏப்ரல் 17 இருந்து 52வது பொது தேர்தல் வச்சிருப்பாங்க. சரியா? எத்தனை கட்சி கலந்துக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு அது கொடுத்துருப்பாங்க புக்கில். சரியா? 22 கட்சியோ 54 கட்சியோ ஏதோ வரும். அதை பார்த்து வச்சுங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா?
ஸோ அடுத்த கேள்வி, எந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் திருத்தம் டெல்லி சட்டசபைக்கு பெற்று தந்தது? டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது. பை விச் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் டிட் டெல்லி கெட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? 67, 69, 71, 79. இந்த +2 புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சில சட்ட திருத்தங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா டைம் இருந்தால் பாருங்க. சரியா? வெரி குட். சில பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஸோ 69வது சட்ட திருத்தம் டெல்லிக்குன்னு ஒரு சட்டசபை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ அப்போ 67 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சியை 4 வருஷத்துக்கு இது பண்ணுவாங்க. சரியா? 1990களில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். சரியா? அடுத்து 71வது அமெண்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 71வது அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நம்ம சுதந்திரம் ஆகும்போது 15 மொழிகள் இருக்கும். இந்த இது வரும்போது கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வரும்போது 15 மொழிகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மொழி சேர்த்துவாங்கல்ல. அது 71வது சட்ட திருத்தம் 1992ல் 8வது அட்டவணையில் 3 மொழிகளை கொண்டு வந்திருக்கும். சரியா? கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படிங்கிற 3 மொழிகளை கொண்டு வந்திருக்கும். இதுக்கான சட்ட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1992. சரியா? அடுத்து 79வது சட்ட திருத்தம். சரியா? 79வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு, மக்களவையில் ஆங்கிலோ இந்தியருக்கான பிரத்யேக பிரதிநிதித்துவம் 10 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியா? 1999ல் கொண்டு வந்திருப்பாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சிங்க. சரியா? 67 பஞ்சாப், 69 டெல்லி சட்டசபை, 71 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8வது அட்டவணையில் வந்து 1992ல் 3 லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. சரி, அதுக்கப்புறம் 16வது லாங்குவேஜாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தி வரும். அதுக்கப்புறம் 3 வரும், 18 வந்துடும். சரி, 15, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் ஒரு 4 வரும், மொத்தம் 22 வரும். சரியா? 79 வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு மக்களவையில் ஆங்கிலோ இந்தியருக்கான பிரதித்துவம். சரியா? ஸோ அடுத்தது கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கும். Ombudsman is a government official who investigates citizens' complaint against the high government functionaries. Ombudsman என்பவர் அரசின் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. The Central Vigilance Commission is designed to inquire into allegation by administrative official of the state government as well as union government. சரியா? ஸோ இது என்ன கேட்குறாங்க, which is the right-ன்னு கேட்குறாங்க. which is the right-ன்னு கேட்குறாங்க. ஆம்புட்ஸ்மேனை பற்றி ஏதோ ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது குறைகள் அதிகாரி அப்படின்னு அர்த்தம். சரியா? இதற்கு இப்போ நீங்கள் ஏதாவது பேங்குக்கு போறீங்கன்னா அங்கே யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல உங்கள் குறையை கேத்துக்கிறதுக்கு. சரியா? ஸோ இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான். சிவிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1960களில் சந்தானம் அப்படிங்கிறவரால் ஏற்படுத்தப்பட்டது. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிக்காது. இதோட முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் கண்காணிப்பு தான். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஊழல் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, லஞ்சம் ஏதாவது வாங்கியிருக்காங்களான்னு பிடிக்கிறதா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இது. சரியா? சிவிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1960. சரியா? சந்தானம் கமிஷன் அப்படிங்கிற ஒரு சந்தானம் அப்படிங்கிற ஒரு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. 64. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்னா சிவிசியோட இது ஒருத்தர் இருப்பார், ராஜீவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், சிவிசியோட சிஇஓ. சரியா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 சந்தானம் குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஊழல் கண்காணிப்பு அமைப்பது. சரியா? அதான் சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ், மத்திய கண்காணிப்பு ஆணையம்,
ஊழல் தான் கண்காணிப்பாங்க. சரியா? இந்த நிர்வாக புகார்கள்லாம் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சரியா? இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க. மத்திய அரசு, மாநில அரசு, அமைச்சர்கள் எல்லாருமே இதுக்குள்ள வருவாங்க. சரியா? ஸோ அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்டமும் வருஷமும் கொடுத்துருக்காங்க. பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், தடுப்பு காவல் சட்டம், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், தேச பாதுகாப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், சரியா, 1900 தீவிரவாத தடுப்பு சட்டம், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இதில் நீங்கள் நிறைய கேள்விப்படாதாங்க இருக்கும். ஐயோ சார் இதெல்லாம் நான் படிக்கலையே, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் கேட்டிருக்கோம். 10 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கேள்வி, 7லேருந்து 8 கேள்வி புத்தகத்துலேருந்து தான் எடுப்பாங்க. பேலன்ஸ் மட்டும்தான் வெளியே இருந்து எடுப்பாங்க. அதுலேயும் நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சது இருக்கும். இதில் பாருங்கள், தீவிரவாத தடுப்பு சட்டம்லாம் புத்தகத்தில் இருக்குது. சரியா? அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 4123. சரியா? தடுப்பு காவல் சட்டம் 1950. சரியா? தேச பாதுகாப்பு சட்டம் 1980. தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002 ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971 எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இது இல்லாம பொடா ஆக்ட்னு ஒன்று இருக்கு, தடா ஆக்ட்னு ஒன்று இருக்கு. சரியா? பொடா ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாத தடுப்பு சட்டம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொடா ஆக்ட். சரியா? தீவிரவாத தடுப்பு சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தடா அப்படின்னா அது 1985, 95, 87ல மாத்திருப்பாங்க. சரியா? இது பொடா ஆக்ட், தடா ஆக்ட் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அதான் 2002. தடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா அதுவும் இதே மாதிரி ஒரு ஆக்டில் தான் வரும். இதெல்லாம் இப்போ பொடா தடாலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1985லேருந்து 95 வரைக்கும் இருந்துச்சு தடா ஆக்ட். சரியா? அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், பயங்கரவாதம் மற்றும் சீர்குலைவு நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். இந்த பொடா ஆக்ட், தடா ஆக்ட் எல்லாம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே கைது பண்றது அந்த பொடா ஆக்ட், தடா ஆக்ட். வருதாங்கிறது ரெண்டாவது விஷயம். வரலாம் அப்படின்னு சொல்லி பொடாவில் பிடிச்சி போட்டுருவாங்க. பொடா தடா. இந்த வைகோன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை தூக்கி பொடாவில் ரொம்ப நாள் உள்ள வச்சிருந்தாங்க. சரியா? 2002ல் நான் சின்ன பையனா இருக்கும்போது நியூஸ்ல பார்த்துருக்கேன். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஆர்டிகல். அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்ஹுட், போதுமான வாழ்வாதாரம், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், கண்ணியமான வாழ்வு, தர வாழ்வு, ரிப்போர்ட் டு ஒர்க், பணி உரிமை, பீப்புள்ஸ் வெல்ஃபேர். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு வழிகாட்டு நெறிமுறைக்குள்ள வரக்கூடிய உறுப்புகள். சரியா? ஸோ அதனால இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அடிக்கடி கேள்வியில் வந்துகிட்டே இருக்கும். சரியா? நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 38லேருந்து 51 வரைக்கும் ஒவ்வொன்றும் வரும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எதெல்லாம் நம்ம சொல்றனோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? இதை சரியா போட முடியல நினைக்காதீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முக்கியமானது. அதுதான் இதோட இந்த லைவோட முக்கியமான நோக்கமே. ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. சரியா? போதுமான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 39. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வரும். என்னன்னா ஆண் பெண் சம ஊதியம், சில கோட்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா 39ல வரும். சரியா? 39 ஏல கொஞ்சம் வரும். சரியா? ஏல வரும், 39 வரும். 39லயே 39A, 39E, 39Fன்னு இருக்கு. சரியா? 39 வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வாழ்வாதாரம், சில குடிமக்களுக்கு வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்யுது. அதே மாதிரி வளங்களை சமமான முறையில் வளங்களை சமமான முறையில் எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுக்கிறதும் ஆர்டிகல் 39 தான். சரியா? அதே மாதிரி ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம் வழங்குவதை உறுதி செய்யறதும் ஆர்டிகல் 39.
சரியா? குழந்தைகள் நலமாக வளர்ப்பதற்கு அரசு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். குழந்தைகளை கட்டாயப்படுத்தி வேலையில் அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே 39 தான் வரும். 39A வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார அல்லது மற்ற இயலாமையின் காரணமாக குடிமக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டால் இலவச சட்ட உதவிகள். 39Aங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சீங்கன்னா இலவச சட்ட உதவிகள். அது ரொம்ப முக்கியம். சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 39E இருக்கும். அது புத்தகத்திலேயே கொடுத்திருப்பாங்க. 8th புக்லயோ 9th புக்லயோ இருக்கும். 39Eங்கிறது குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழறதுக்கு உரிமை இருக்கு, அதுக்கு வழி செய்யணும் அப்படிங்கிறத 39E. 39F வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வழி செய்யணும், நல்ல சத்தான உணவுகள் கொடுக்கணும். சரியா? அதுக்கோசரம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் கொடுத்திருப்பாங்க. ஐசிஆர்டிஓ கொடுத்திருப்பாங்க. சரியா? இந்த ஸ்கூல் எல்லாம் வந்து சத்துணவு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கான முக்கியமான ஒரு விஷயம். சரியா? 39 39A. 39னா என்னன்னது? அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்யணும், வள ஆதாரங்களை பிரித்து கொடுக்கணும், ஆண் பெண்ணுக்கு சம ஊதியம் கொடுக்கணும். சரியா? குழந்தைகள் நல்லா வளர்க்கறதுக்கு அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணியமான தரவாழ்வு. கண்ணியமான தரவாழ்வுனா ஆர்டிகல் 43. சரியா? அதாவது தொழிலாளருக்கு முழு மகிழ்ச்சியான ஓய்வு, சமூக கலாச்சார வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். தொழிலாளர்களுக்கு நியாயமான வாழ்வாதார கூலி, தரமான வாழ்க்கை. கண்ணியமான வாழ்க்கை, தரமான வாழ்க்கைன்னு எப்படி வேணாலும் கொடுப்பாங்க, எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அடுத்து பணி உரிமை. இது வந்து பாத்தீங்கன்னா 41. ஆர்டிகல் 41 என்னென்ன சொல்லு அப்படின்னா பொதுமக்கள் வேலை செய்யறதுக்கான உரிமை, அதுதான் பணி உரிமை. அதே மாதிரி கல்வி பெறுவதற்கு உரிமை, கல்வி அரசு உதவி செய்யணும். அதே மாதிரி வேலை வாய்ப்பின்மை, முதுமை, நோய், ஊனம் இந்த மாதிரியான பிரச்சனையில கஷ்டப்படுறவங்களுக்கு அரசு உதவித்தொகை கொடுக்கறது எல்லாமே 41. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் 38. ஆர்டிகல் 38 பொதுநல அரசு அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல வாழ்வினை மேம்படுத்துவதற்கு அரசு பங்குகளை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் இந்த இது. சரியா? பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் புக்கில் இருக்காது, அவுட் ஆஃப் சிலபஸ். சரியா? இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சா கூட நம்ம போட்டு போயிடலாம். சரியா? ஸோ அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் அவற்றில் தவறான கூற்றை கண்டறியும். விச் இஸ் த செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த அறிவார்ந்த தன்மையானது. த ரேஷனல் ஆஃப் ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் இம்ப்ளைஸ் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், நல்லாட்சி மற்றும் மேம்பாடு. என்ஷூரிங் த அஃபிஷியல் சீக்ரசி, அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், ஊழலை தடுத்தல். சரியா? 1 4 1 2 2 2 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? அறிவார்ந்த தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையாக தான் போடணும். சரியா? இவங்க என்ன கேட்குறாங்கன்னா தவறான கூற்றை கவனிக்க. அப்போ இதில் எது தவறு? ரைட் டு இன்ஃபர்மேஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க? கவர்மெண்ட்டு மக்களுக்காக செலவு பண்ணுறதை எப்படி கணக்கு வச்சுருக்காங்களோ அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கொண்டு வராங்க. ஸோ நல்லாட்சி மேம்பாடு கரெக்டு தான். அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரோடு போட்டிருக்கு, அதுக்கு இவ்வளோ செலவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில் மக்கள் கேட்க முடியும். ஸோ வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்பாகவும் இருக்கணும். முக்கியமாக எதுக்கு கொண்டு வந்தாங்க? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், ஊழலை தடுத்தல். ஒருத்தங்க ஒரு தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க, 2 கோடி ரூபான்னு போட்டிருக்காங்க, பொதுநல வழக்காக அது போடலாம். 2 கோடி ரூபா இந்த டேங்க் ஆகாதுங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுறாங்க, மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு போகணும். அதான் ஊழலை தடுத்தல். இந்த அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறது தான் தப்பு. ஸோ இதற்கான தவறான கூட்டு 2 மட்டும்தான். அலுவலர்கிட்ட என்ன ரகசியம் இருக்க போகுது? பொது அலுவலர்கிட்ட என்ன ரகசியம் இருக்க போகுது? நீங்கள் எல்லாம் நாளைக்கு அரசு அதிகாரி ஆக போறீங்க. சரியா? உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரகசியமெல்லாம் வச்சுக்க முடியாது. சரியா? ஆர்டிஐ யாருக்கு மட்டும் சூட்டபிள் ஆகாது? இராணுவத்துக்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகாது. மற்ற எல்லா கவர்மெண்ட் இதுக்கும் சூட் ஆகும். சரியா? அடுத்த கேள்வி, சரியானதை பொருத்தி தேர்ந்தெடுக்கவும். மேட்ச் த ஃபாலோயிங். அரசியலமைப்பு திருத்தல் எண், சப்ஜெக்ட் 53 56 65 36.
இது பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர். சரியா, இது 12th புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. முதல்ல 36வது திருத்த சட்டம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். சிக்கிம் 36னா சிக்கிம், சிக்கிம் மாநில தகுதி நிலை. ஸோ சிக்கிம் ஃபர்ஸ்ட் வந்துடும். சரியா, சிக்கிம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 37 அருணாச்சல சபை வந்துடும், அருணாச்சல பிரதேசம் வந்துடும். சரியா, ஸோ 36 சிக்கிம் 1975லேயே வந்துடும். ஸோ அடுத்தது 53. சரியா, 53ல் யார் வருவாங்க அப்படின்னா மிசோரம். மிசோரம் சட்டசபையை கொடுத்துருவாங்க, மாநில தகுதி. சரியா, 53. ஸோ 1க்கு 3 எந்த இடத்துல இருக்கு? 1க்கு 3 2 இடத்துல இருக்கு. அடுத்து 56 கோவா. சரியா, கோவாவுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. 57 வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, இவங்களுக்கெல்லாம் மாநிலங்களில் சட்டமண்டல ஒதுக்கீடு. சரியா, 55 அருணாச்சல பிரதேசம். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? என்னப்பா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? குழப்புதா? சரி போட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 36 சிக்கிம், 36 சிக்கிம் வந்துடும். 36 சிக்கிம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். 53ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம், 56ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவா, 55 அருணாச்சல பிரதேசம், 36 சிக்கிம். ஸோ 3 1 4 2, 3 1 4 2. ஸோ இது வருஷம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில இந்த வடகிழக்கு மாநிலங்கள் 7 மாநிலங்கள் வருது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்கும். சரியா, அந்த புக்கு பின்னாடி இருக்கிறத பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங். த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக அபிவிருத்தி திட்டம், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், தேசிய நீட்டிப்பு சேவை, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம், உள்ளாட்சி அமைப்புகளின் அறிமுகம். நம்மளுக்கு தெரிஞ்சதை போடுவோம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை போடுவோம். சமூக அபிவிருத்தி திட்டம் அல்லது சமூக மேம்பாடு திட்டம் அப்படின்னாவே 1952 நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். தேசிய நீட்டிப்பு சேவை அதுக்கப்புறம் வந்திருக்கும் 53. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு 2 3க்கு இல்லை, ஃபர்ஸ்ட்டுக்கு 1 ஃபர்ஸ்ட்டுக்கு 2 2க்கு 3 எந்த இடத்துல இங்க பாருங்க 2 3 இதுதான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரியா, சமூக அபிவிருத்தி திட்டம் சமூக மேம்பாடு திட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாவே 1952. தேசிய நீட்டிப்பு சேவை அதோட நீட்டிப்பா என்ன பண்ணியிருப்பாங்க 1953ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, உள்ளாட்சி அமைப்புகளின் அறிமுகத்தை யார் கொண்டு வந்தார்? ரிப்பன் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. எப்ப கொண்டு வந்திருப்பாரு? 1882ல. ஸோ அப்ப 4க்கு 1. நாம கேள்விப்படாது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம், அதுதான் எப்ப 57. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிங்கன்னா போட்டலாம். சரியா, ஸோ அடுத்த கேள்வி, பின்வருவற்றுள் எவை சரியான? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? த ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1993. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஒரு உரிமையல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இட் ஹேஸ் த பவர் ஆஃப் சிவில் கோர்ட். இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். த பவர் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட். எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது தவறுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், இது மாநில எல்லைகளை கடந்து செயல்படுமா? கிடையாது. மத்திய அரசோட மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல, இந்தியாவின் மத்திய மனித உரிமை ஆணையம், மாநிலம்னா மாநிலத்துக்குள்ளதான். சரியா, ஸோ அப்ப மாநில எல்லைகளை கடந்து செயல்படுங்கிறது தவறு. சரியா, அப்ப 4 சரின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல 4 சரின்னு போட்டிருக்காங்க. இது வராது, அப்ப இது வராது. சரியா, அப்ப 1 2 3 சரி, அல்லது 1 மட்டும் சரி. சரியா, இது சரியா? இது சரி. மாநில உரிமைகள ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க இழப்பீடு வழங்க முடியும். ஸோ அப்ப 1 2 3 தான் சரி. ஆப்ஷன் பி.
சரியா? புக்கில் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது. எந்த கேஸுக்கு எது வரைக்கும் நீங்கள் அபராதம் கட்டலாங்கிறது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது உரிமையல் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்கிறது கரெக்டு தான். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, which one of the following statement are correct above finance commission? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் நிதிக்குழுவிற்கு குறித்து சரியானது. இங்க பாருங்க, இது நிறைய பேத்துக்கு குழப்பம். ஆனா இது நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். நிதிக்குழுக்கான ஆர்டிகல் 280, ஒரு தலைவர் இருப்பாரு, 4 உறுப்பினர் இருப்பாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. இது பிசிக்கல் பாலிசி பிக்ஸ் பண்ண, அதெல்லாம் ஓகே. அது என்ன அமைப்பு? நான் ஜுடிஷியல் பாடி, சட்டப்பூர்வமற்ற அமைப்பா? கோஷி ஜுடிஷியல் பாடி, பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பா? கம்ப்ளீட் ஜுடிஷியல் பாடி, முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பா? நன் ஆஃப் த அபவ்னு கேட்டிருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஏதாவது ஒன்று தான் சரி. சரியா? இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அது ஒரு பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. சட்டப்பூர்வ அமைப்பு தான், ஆனா பகுதி மட்டும்தான் முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நிதிக்குழு ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்புங்கிறது தப்பு. அது சட்டப்பூர்வ அமைப்பு, ஆனா முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பானா இல்ல, அது ஒரு பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. சரியா? இந்த மாதிரி வரும்போது நம்ம பொறுமையா போகணும். அப்ப 2 சரிங்கிறது 2 இடத்துல வருது. 1 பாருங்க, ஒரு இடத்துல 2 இடத்துல வருது. அப்ப 1ஆ 2ஆங்குது. இதுல ஏதாவது நம்மளுக்கு வரணும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி குறிப்பிடுகிறது? which the article deals with the setting of commission for scheduled caste and scheduled tribes? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆர்டிகல் 335 மேலதான் பார்த்தோம், இடஒதுக்கீடு. சரியா? 332 இந்த மக்களவையில அவங்களுக்கான அதிகம் மேல பார்த்தோமேப்பா. ஃபர்ஸ்ட் கேள்வி அதானே. இது 335. இது மக்களவை, மாநிலங்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் 330, சட்டமன்றத்தில் 332. சரியா? அப்ப 335 வராது, 335 வராது, 332 வராது. அப்ப ஆர்டிகல் 334 எதை சொல்லுது? சரியா? ஆர்டிகல் 334 எதை சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 338. சரியா? ஸோ 334 எதை சொல்லும் அப்படின்னா, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இடஒதுக்கீடு மற்றும் தனி பிரதிநிதித்துவம் இதுல கொண்டு வரதுன்னு சொல்லுங்க. இந்த ஆங்கிலோ இந்தியனை பத்தி ஒரு இது கொண்டு வந்தாங்களா, ஒரு மாநில சட்டப்பேரவையில் ஒரு இடஒதுக்கீடு. சரியா? அது 333 இல்லையா? அதை 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிகல் 334. ஸோ 338A என்ன சொல்லும் அப்படின்னா, 338 வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலினத்திற்கான தேசிய ஆணையம், 338A வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், 338B வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஆணையம். ஸோ இதுலயே 2 இருக்கு. 338னா பட்டியல் ஜாதி பழங்குடியினர், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 308A அப்படின்னா பழங்குடியினத்தவர், பி வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர். சரியா? இதுவே அவங்களோட நிலைகளை ஆராய்வதற்கு என்ன பண்ணுவாரு, குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையம் அமைப்பார் இல்லையா, அதற்கான ஆர்டிகல் 340. சரியா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எது வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எது வரும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் இது வராதுங்கிறது நமக்கு கெஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, in which part of Indian constitution have been made for national scheduled caste and scheduled tribes, other backward classes and Anglo Indians? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்டனர் மற்றும் ஆங்கிலோ இந்தியருக்கு சலுகையில் வழங்குகிறது? பார்ட் 11, 15, 16, 21, 18. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 16. சரியா? இது எந்த தேசிய அளவில் பட்டியலின பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஆங்கிலருக்கு சலுகை அளிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சில வகுப்பினர் தொடர்பான வழிமுறைகள்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 330லேருந்து 342 வரைக்கும் வரும்.
16. சரியா? இப்ப 11 இருக்கு. 11 சரியா? 11 வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான இடைப்பட்ட உறவுகள், 3 உறவுகள் இருக்குல்ல, சட்டமேற்றும் உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள்னு சொல்லி, அது வந்து பாத்தீங்கன்னா 11ல வரும். சரியா? அடுத்து 13. 13ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய எல்லைக்குட்பட்ட வணிகம் சார்ந்த உறவுகள் 13 வரும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 21 தற்காலிக, இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள். சரியா? தற்காலிக மற்றும் இடைநிலை சார்ந்த சிறப்பு சலுகைகள் அப்படின்னு நான் வச்சுங்க. 369 392 வரைக்கும். சரியா? இதை பார்த்து வச்சுங்க. கீழ்கண்ட எந்த குடியரசுத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இந்த குடியரசுத் தலைவர்கள் பற்றி சிறப்பை பற்றி நான் ஒரு வீடியோவை ப்ரெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். சரியா? அது நிறைய விஷயம் இருக்கு. குடியரசுத் தலைவரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, சிறப்புகள்லாம் இருக்கு. நிறைய குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புகள்லாம் இருக்கு. அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் முதல்ல சொல்லிடுறது, அடிக்கடி கேள்விப்படுது. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. யாரு? நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ 1977 இருந்து 82 வரைக்கும் இருந்திருப்பாரு. 6வது குடியரசுத் தலைவர் இவர். சரியா? அதே மாதிரி இளம் வயதில் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். 64லயே இவர் ஆயிருந்திருப்பார். சரியா? ஆந்திராவோட முதலமைச்சராக இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட காலங்களில் 3 பிரதமரை பார்த்துருப்பாங்க. மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி 3 பிரதமர்லையும் இவரோட டைமில் பார்த்துருப்பாங்க. 77லேருந்து 82க்குள்ள. சரியா? ராஜேந்திர பிரசாத் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் தான் இருமுறை குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே நபர். முதல் குடியரசுத் தலைவர் 1, இருமுறை குடியரசுத் தலைவராக நீண்ட காலம் பதவி வகித்தவர்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் டீச்சராக இருந்து குடியரசுத் தலைவராக இருப்பார். சரியா? இவர் 2வது குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவராக இருந்து பின்னாடி குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். சரியா? அவர் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டு தூதுவராக இருந்திருப்பாரு. குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாரு. தென்னிந்தியாவிலிருந்து முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரு? KR நாராயணன். இவரோட சிறப்பு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் தலித் குடியரசுத் தலைவர். முதல் தலித் குடியரசுத் தலைவர் இவர் தான். சரியா? மக்களவை தேர்தலில் வரிசையில் நின்று ஓட்டு போட்டவர் இவர் தான் ஃபர்ஸ்ட். நம்ம ஐயாவும் அப்படிதான் போட்டிருப்பாரு. அப்துல் கலாம் ஐயாவும் அப்படிதான் போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாரு. சரியா? சில விஷயங்கள், சில பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல், அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப பிரதீபா பாட்டீல் வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண் குடியரசுத் தலைவர். சரியா? ராம்நாத் கோவிந்த் இருந்தார் இல்லையா, திரௌபதி முர்முக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த் இருந்தார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா 2வது தலித் குடியரசுத் தலைவர். இப்ப இருக்காங்க இல்லையா திரௌபதி முர்மு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல முதல் பெண் ஆளுநரா இருந்தாங்க. ஒடிசாவிலிருந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் மற்றும் பழங்குடியின தலைவர் இவங்க தான். ஷெட்யூல் ட்ரைப் அவங்க. சரியா? அதே மாதிரி கியானி ஜெயில் சிங் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர். வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்திருப்பார். அவரும் தமிழகத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர். மிகவும் வயதான குடியரசுத் தலைவர் அவரு தான். சரி, இந்த மாதிரியான சில பெக்குலியரான இருக்கு. அதெல்லாம் நான் வரிசையா சொல்றேன், இப்பயே நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ராஜேந்திர பிரசாத் அப்படின்னா முதல் குடியரசுத் தலைவர், இருமுறை பதவி வகித்த ஒரே நபர். நீண்ட காலம் குடியரசுத் தலைவராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். 2வது ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைவர். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாரத ரத்னா வாங்கினவர். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வதா ஜாகிர் ஹுசேன் இருந்திருப்பாரு. அவரு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் முஸ்லீம். அவரும் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாரத ரத்னா விருது பெற்றிருப்பார். அதே மாதிரி பதவியில் இருக்கும் போதே இறந்த குடியரசுத் தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் தான். சரியா? அடுத்து விவி கிரி.
தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்ட முதல் நபர் வந்து பார்த்தீங்கன்னா வி வி கிரி. ரொம்ப ஷார்ட் டைம் தான், ஒரு 2 மாசம் தான் இருந்திருப்பாரு. குடியரசுத் தலைவர் பதவியில் தேர்தலில் போட்டியிடுறதுக்கோசரம் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விலகியிருப்பார். அடுத்து நீதிபதி ஹிதயத்துல்லா, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்தது அவர் தான். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை பதவி வகிச்சிருப்பார். சரியா. அடுத்து வி வி கிரி, காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் அவரு, காங்கிரஸ் கட்சியில சார்பில். சரியா. இந்த மாதிரியான சில பெக்குலியர் இருக்கு. கே ஆர் நாராயணன் முதல் தலித், ராம்நாத் கோவிந்த் 2வது தலித் குடியரசுத் தலைவர். எங்க நான் இன்ஃபர்மேஷனுக்கோசம் சொல்றேங்க, யாரும் அப்படி நினைச்சுக்காதீங்க. சரியா. அடுத்து பிரதீபா பாட்டீல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண் குடியரசுத் தலைவர். திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின தலைவர். சரியா. ஸோ எந்த பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்படுகிறது? ரொம்ப முக்கியமான விஷயம். The Constitution status of right to information enshrined in Indian Constitution under the Article 19(1)A, 19(1)B, 19(1)C, 19(1)D. 19ல வந்து பார்த்தீங்கன்னா 1A, 1B, 1C நிறைய வரும். 1Aனா பேச்சு மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை, கருத்து வெளியிடும் உரிமை, அது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பிரிவு வரும். 1B அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம். 1C அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கழகங்கள் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க சுதந்திரம். டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எங்க வேண்டாலும் சென்று வர்றதுக்கான சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 1D. அதே மாதிரி இ வரும், இந்தியாவில் எந்த பகுதியில் தங்கி வாழும் சுதந்திரம். ஜி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பணி வணிகம் செய்யும் சுதந்திரம். 19(1)F இருந்துச்சு, அதை தான் தூக்கிட்டாங்க, சொத்துரிமை. சரியா, அதை நீக்கிட்டாங்க. சரியா. 31ல் இருக்கும், 307 வச்சுட்டாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே எஃப்ல இருந்துச்சு, அது எழுதும் போதே நீக்கிட்டாங்க. சரியா, தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஆர்டிஐ அப்படின்னா கருத்து தெரிவிக்கும் உரிமை, பத்திரிகை சுதந்திரம், தகவல் அறியும் உரிமை சட்டம் இதில் தான் அடங்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாடுடன் பொருத்துக. மேட்ச் த கரெக்ட்லி த ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வித் த கரஸ்பாண்டிங் கான்ஸ்டிடியூஷனல் டாக்டனரிஸ். சட்டப்பிரிவு 13 ஆட்சி பிணைவு கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்சஸ். ஆர்டிகல் 31 உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் ஃபித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஆர்டிகல் 245 இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. ஆர்டிகல் 246 சொத்தெடுப்புரிமை கோட்பாடு. இது பாருங்க, இது யாருமே நம்ம எங்கேயுமே பார்த்த மாதிரியே இருக்காது. கரெக்டா. 13லாம் நான் 12ல தான் நமக்கு தெரியும், 13ல இருந்து தெரியாது. சரியா. இப்ப பாருங்க, இதுல ஒன்னே மட்டும் நம்மளுக்கு தெரியும். என்னது? ஆர்டிகல் 31 என்ன கொடுத்துருக்காங்க? சொத்தெடுப்புரிமைன்னு கொடுத்துருக்காங்க, டாக்ட்ரின் ஆஃப் எமினன்ட் டாமினன்ட். ஸோ 31ல இருந்து தூக்கி 307 வச்சுட்டாங்களா, அப்ப சொத்துரிமை 31 வந்துடும். ஸோ பிக்கு 4 எங்க இருக்கு? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. தெரியாத கேள்வி இப்படிதான் போடணும், புரியுதா? உங்களுக்கு என்ன சொல்றேன்? சொத்துரிமை கோட்பாடு என்னது? ஆர்டிகல் 2க்கு 4 எந்த இடத்துல இருக்கு? ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப இது 2 வராது. சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சது இது 2ல் ஏதாவது ஒன்று வரும். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பிக்க வேணாம், 3, 4, 1, 2. ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா இடைமறிப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் எக்விஸ் அண்ட் செவர்லிவிட்டி. சரியா. 3, 4, 1, 2. அடுத்து 245 உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கோட்பாடு, 246 ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு. சரி, இது என்ன சார் புரியல அப்படின்னா நான் சொல்றேன். ஸோ ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக ஏதாவது ஒரு சட்டம் வந்தா செல்லாததுன்னு சொல்லுறது இல்லையா. நீதிபேராணி 32 உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு 226 வருது இல்லையா, அதை சொல்லக்கூடியதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. சரியா. ஸோ அதை தான் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த 245 உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா பாராளுமன்றம் மாநில சட்டமன்றத்தால் உருவாக்கப்படும் சட்டங்களின் விரிவாக்கம் அப்படின்னு அர்த்தமா. உட்கரு மற்றும் அடிப்படை கோட்பாடு இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் டேர்ம், இது நமக்கு புரியாது சரியா, அது சும்மா பார்த்து வச்சுங்க. ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு 246, அதாவது சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பாங்க இல்லையா, ஆட்சி பரப்பிணைவு, அந்த ஒரு மாநிலத்தோட எல்லைகளை விரிவாக்குறது அது மாதிரியான விஷயம்லாம் இருக்குல்ல, அதோட முக்கிய பகுதிகள் இது சரியா. ஜிஎஸ்டி 246 7 வரும் சரியா, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க சரியா. 13 அப்படின்னா இடைமறிப்பு மற்றும் பிரிவிடும் தன்மை கோட்பாடு. 31 சொத்து எடுப்புரிமை கோட்பாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடு தன்மையில் பிரிச்சிருக்காங்க சரியா. அதுக்கு ஆன்சர் வந்து 3 4 1 2 பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறானதை கண்டறிய. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம். த பிரசிடென்ட் இஸ் ஏ கான்ஸ்டியூட் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். He may sit or participate in the discussion in the either of two houses. அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கெடுக்கலாம். The president cannot promulgate ordinance having the same effort and effect on the law passed by parliament. பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல் முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்களை இயற்ற முடியாது. When both houses of parliament are not in the session, the parliament president can promulgate ஆர்டினன்ஸ். பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் அமர்வில் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. சரிதா. முதல்ல குடியரசுத் தலைவர் பத்தி நமக்கு தெரியும். குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் இயற்றது வந்து பாத்தீங்கன்னா 123. அது வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள சட்டமன்றத்தை கூட்டி அதுக்கான இதை கொடுத்துடணும். ஸோ அவரு அப்ப அவரால் சட்டங்கள் இயற்ற முடியாதுங்கிறது இது தவறு சரியா. தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம்ங்கிறது கரெக்ட் சரியா. குடியரசுத் தலைவர் இரு அவைகளும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கெடுக்கலாம்னா அவர் விவாதத்திலாம் பங்கெடுக்க மாட்டார். நன்றி உரை ஆட்டுவார், வரவேற்புரை ஆட்டுவார், தொடக்க உரை ஆட்டுவார், கிளம்பிடுவார் சரியா. அப்ப இது தவறு சரியா. குடியரசுத் தலைவரால் அவசர சட்டங்களை இயற்ற முடியாது அப்படிங்கிறது தவறு. அவரால் 123 ஆர்டிகளை வச்சு பாராளுமன்றத்தில் இரு அவைகளும் கூட்ட முடியாது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாரு, அப்பதான் அவசர சட்டம் இயற்றுவார் சரியா. சோ அப்ப இதற்கான ஆன்சர் என்னது, பிசி தவறு. பிசி மட்டும் தவறு. டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் அமர்வில் இல்லாத போதுன்னு கொடுத்துருக்காங்க. இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயே எனக்கு ஒரு டவுட்டு தான். அதாவது டிஎன்பிசி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி மட்டும்தான் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு சரியா, இது தவறு, இது சரின்னு கொடுத்துருக்காங்க சரியா. இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இரு அவைகளும் அமர்வில் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அவைகளும் இல்லாதப்ப இயற்றலாம், ஆனால் என்ன பண்ணும் 6 மாதத்துல ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி. இது மட்டும் என்னங்கிறத பார்க்கணும். சில கேள்விகள் அப்படி தான் ஆப்ஷனை தப்பாக வச்சுருவாங்க சரியா. நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. பழைய புத்தகத்தில் இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும், புது புத்தகத்தில் இருக்காது. சர்வதேச மாநாடு மற்றும் வருஷம், குழந்தைகள் உரிமைகள் மாநாடு சரியா, கன்வர்சேஷன் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், டிக்ளரேஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், மேம்பாடு உரிமை மீதான பிரகடனம், பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடை ஒழிக்கும் மாநாடு, கன்வென்ஷன் ஆஃப் எலிமினேஷன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன், கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர், க்ரூவல், இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், சித்திரவதை, கொடுமை, மனித தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றிலிருந்து எதிரான மாநாடு சரியா. இதெல்லாம் நமக்கு 2 விஷயம் தெரியும், ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க சரியா. என்ன அப்படின்னா குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு 89 நடக்கும் சரியா. பெண்களுக்கு எதிரான மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 79 நடக்கும். ஸோ அப்போ 1க்கு 4 3க்கு 2, 1க்கு 4 3க்கு 2 எங்க இருக்கு, இந்த இது ஒன்று தான் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர் 4 3 2 1 சரியா. அடுத்து மேம்பாட்டு
உரிமை மீதான பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா 1986. சரியா? பெண்களுக்கு எதிரான சித்திரவதை, கொடுமை, மனிதத்தன்மையற்ற அது வந்து பார்த்தீங்கன்னா 84. ஸோ இதில் நீங்கள் 2 மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. குழந்தைகள் 89, பெண்கள் உரிமை மாநாடு, குழந்தைகள் 89, பெண்கள் உரிமை மாநாடு 79. அதை 2 மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போட்டுடலாம். மற்றது கூட உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா சரியா 2ஐயும் பார்த்து வச்சுங்க. ஒரு முக்கியமான இது இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம்? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஸோ 25 கேள்வி தான் பார்த்துருக்கோம். ஆனாலும் என்னாச்சு, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சரியா? கீழ்கண்டவற்றை பொறுத்துக சட்ட வழக்கு. இங்கே பாருங்கள், இதில் முக்கியமான சட்டங்கள்லாம் இருக்குது. சரியா? அதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல இது வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதனால் இதற்கான ஆன்சர் சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் இந்த வழக்குகளை பார்த்துருவோம். சரியா? முதல்ல இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி எடுக்கும்போதே நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, உங்களுக்கு போட தெரியலனாலும் விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 1, 2. சரியா? ஃபஸ்ட்டுக்கு வந்து 3. அருணா ராய் வெர்சஸ் இந்திய ஒன்றியம். என்னது? 3, 4, 1, 2. பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா எனும் வழக்கு. The validity of national curriculum for school was challenged அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அந்த கேஸ் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2002 நடந்திருக்கும். அப்போ 2002 நடந்திருக்கும். சரியா? பள்ளி பாடத்திட்டங்களில் மத போதனை மற்றும் கல்விக்கார உரிமை பற்றி ஒரு முக்கியமான தீர்ப்புன்னு கொடுத்துருப்பாங்க. தேசிய கல்வி புலம்பக் இது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதச்சார்பினை விதிகளை மீறுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் கொடுக்கணும். சரியா? இந்த வழக்கில் மத மற்றும் தார்மீக கல்வியால் அரசியலமைப்பின் மதச்சார்பினை விதிகளை மீறப்பட்டதான்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. சரியா? அது வந்து மீறுவதாக இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? 2002 அருணா ராய் வெர்சஸ் இது ஒன்றியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னது? 2க்கு 4 இந்திய அரசு ஜார்ஜ் பிலிப் பணியிலிருந்து கட்டாய ஓய்வு வழக்கு. ஸோ இது வந்து இந்த கேஸ் என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜார்ஜ் பிலிப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், ரொம்ப நாளாக லீவில் இருந்திருப்பார். ரொம்ப நாள் லீவில் இருந்திருக்கும் போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய ஓய்வு கொடுத்துருவாங்க. சரியா? அது வந்து ஆர்டிக்கல் 51A(J). சரியா? அந்த அடிப்படை கடமைகளில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டி இந்த மாதிரி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். இங்கே கவர்மெண்ட் இதில் இருந்துட்டு ரொம்ப நாள் வந்து லீவில் இருந்தீங்கன்னா உங்களை கட்டாய ஓய்வு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MC மேத்தா இந்திய ஒன்றிய ஆணையம். சரி, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு வரும். இந்த MC மேத்தா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய இடங்கள்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது பார்த்துங்க, அடுத்தது வரும் இந்த கேள்வியில். ஸோ இந்த MC மேத்தா வந்து பார்த்தீங்கன்னா போபாலில் கேஸ் லீக் ஆனிச்சு இல்லையா? சரியா? மெத்தில் அந்த கேஸ் மாதிரியே டெல்லியில் ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி ஒருத்தர் செத்து போயிருப்பார். சிலது வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருப்பாங்க. அவங்கள வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கும். சரியா? சுற்றுச்சூழல் விதிமுறைகள் மற்றும் சட்ட கட்டமைப்பை கணிசமாக பாதிக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் கல்வி ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழலை பாதுகாக்காமல் இருக்கணும். சரியா? தொழிலாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கணும். சரி, அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் சம்பந்தமான கல்வி கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மாணவர் சங்கம். எய்ம்ஸ் மாணவர் சங்கம் நிறுவன இடஒதுக்கீடு இல்லை என அறிவிப்பு. எய்ம்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சரியா? டெல்லியில் இருக்கு. ஸோ இது என்ன வழக்கு அப்படின்னா, எய்ம்ஸ் மேலேயே எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த எய்ம்ஸ்லேயே முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இளங்கலை முடிச்சிருப்பாங்க, யூஜி முடிச்சவங்களுக்கு பிஜிக்கு வந்து இடஒதுக்கீடு அந்த நிறுவனமே வச்சிருக்கும். ஸோ அதை போட்டு இல்லைங்க, அது தகுதி அடிப்படையில் தான் நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் எப்படி அங்கே படித்தவங்களுக்கு மட்டும் எய்ம்ஸ்
பிஜி படிக்கிறது கொடுக்கலாம். அப்போ மற்ற காலேஜில் படிச்சுட்டு எய்ம்ஸில் பிஜி படிக்கணும் வரவங்க என்ட்ரன்ஸ் எழுதுனால வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கப்புறம் பொது வழக்கெல்லாம் போட்டு அந்த சில ஒதுக்கீடை வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தகுதியை நீங்கள் புறக்கணிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சரி, அடுத்து ஒரு சட்டமும் இருக்குது. சரி, என்ன சார் அப்படின்னா தெரிஞ்சுங்க, வேறு என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் காதல்னாச்சும் கேட்டுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மறுபடியும் சொல்கிறேன் நான். சரியா, மேலே பார்த்தாச்சா? மேலே என்ன பார்த்தோம்? மேலே பார்த்தாச்சு, கீழே இன்னொரு தடவை பார்த்துருவோம். சரியா, அருணா ராய் இந்திய அரசு. சரியா, அருணா ராய் இந்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்கு? பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா எனும் பள்ளிகளில் கல்வி, மத கல்வி அது சம்மந்தப்பட்டது அருணா ராய். ஜார்ஜ் பிலிப் வந்து பார்த்தீங்கன்னா பணியிலேருந்து கட்டாய ஒலி. ஜார்ஜ் பிலிப் அப்படிங்கிறது லீவுன்னு போட்டுப்பாரு. அவர் பேர்லேயே வந்து பிலிப்பு லீவுன்னு வருதா, லீவ் அதிகமாக போட்டதுனால கட்டாயமாக பணி ஓய்வு கொடுத்துருவாங்க. எம்சி மேத்தா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சம்மந்தமான ஒரு கேஸு, கேஸ் லீக் ஆகிருக்கும், அது சம்மந்தமாக சுற்றுச்சூழல் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறவங்களுக்கு பொதுமக்களுக்கு கட்டாயம் இருக்கணும். பொதுமக்கள் வந்து சுற்றுச்சூழல் இந்த மாதிரி பாதிப்படையும் போது அவங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னது. அடுத்து எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெர்சஸ் எய்ம்ஸ், மாணவர் சங்கம் வெர்சஸ் எய்ம்ஸ். அந்த நிறுவனங்களில் படித்த பசங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிஜி சீட்டை ஒதுக்குறது ஆர்டிகல் 15-16க்கு எதிரானது, நிறுவன இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. சரியா, ஸோ அதே மாதிரி அடுத்தது பந்துகா முக்தி மோர்ச்சா எதிர் இந்திய ஒன்றியம், சேலம் வழக்கறிஞர் சங்கம் எதிர் இந்திய ஒன்றியம், எம்சி மேத்தா திருமதி பூனம் சிங். இல்லை, எம்சி மேத்தா நம்ம மேலே தான் பார்த்தோம். சரியா, அப்போ வந்து 3-2 சுற்றுச்சூழல் வழிகாட்டல் உத்தரவு. சரி, அப்போ 3-2 எங்கே இருக்குது? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா, ஒன்று தெரிஞ்சால் நம்ம அடுத்தது போட்டலாம். 4-3-2-1. பந்துகா முக்தி மோர்ச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வியருடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது பந்துகா. சேலம் வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? வழக்கை விரைந்து நடத்துவதில் சிவில் வழக்குக்கும் பொருந்தும். இவங்க ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க, விலந்து நடந்து சிவில் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவில்னா எப்படின்னா இந்த குடிமை சம்பந்தமான இந்த கிரிமினல் வழக்கு, சிவில் வழக்கு. சிவில் வழக்குனா இந்த பண மோசடியெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் சிவில் வழக்கில் வரும். அதெல்லாம் ரொம்ப நாள் நிற்கும். அதையும் சீக்கிரமாக நடத்தணும்னு சேலம் வழக்கறிஞர் சங்கம் போட்டு ஜெயிச்சிருக்கும். ஸோ எம்சி மேத்தா சுற்றுச்சூழல். திருமதி பூனம் எதிர் சுமித் தன்வார் என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 32-226க்கும் இடையே உள்ள வேறுபாட்டை விளக்கணும். 32 உச்ச நீதிமன்றத்தில் நீதி பேராணை, 226 பொதுநல வழக்கு நீதி பேராணைகள் தான், அதே உயர் நீதிமன்றத்தில். ரெண்டுக்குமான வேறுபாட்டை விளக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்று போட்டிருப்பாங்க, அது ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அது சம்பந்தமான வழக்கு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. சரியா, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான விஷயம்தான். சரியா, பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னங்கிறத பார்த்துட்டோம். மறுபடியும் ஒரு தடவை பார்த்தலாம். பந்துகா முக்தி மோர்ச்சா அப்படின்னா ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வுரிமையுடன் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஒரு வழக்கு. சேலம் வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கேஸ்லையும் வழக்கை சீரியஸா விரைந்து சீக்கிரமா நடத்துறது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்சி மேத்தா சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது, சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பூனம் எதிர் ஸ்மித் தன்வார் அப்படின்னா 32க்கும் 226க்கும் இடையேயான வேறுபாட்டை சரியான முறையில் விளக்கணும் அப்படிங்கிறது. சரியா, ஸோ அடுத்த கேள்வி, எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்கான அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது? Which article empowers the state to appointment the separate minister for tribals? 46, 319, 329. இந்த +2ல வந்து படிச்சிருப்பீங்க, சட்டமன்றம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அமைச்சரை தலைமையாக கொண்டு அவர்களின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிப்பது அப்படிங்கிறது எது கீழே வரும்? 164. சரி, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி போட்டிருந்தாலும் ஒரு அமைச்சரை நியமிக்கிறதுனாவே 164 கீழ் 1. சரியா, சார் இது 319, 327 அது நம்மளுக்கு தேவையில்லை. சரியா, 329 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனில் ஒரு 324 29 வரைக்கும் ஃபுல்லாக எலெக்ஷன் கமிஷன். சரியா, ஸோ 46 வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும்? இந்த
வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 36லேருந்து 51 வரை இருக்குது, அதுக்கு நடுவில் வரும். சரியா, மலைவாழ் ஜாதினுங்கும் போது இதுக்குள்ளதான் வரும். ஸோ அடுத்தது பார்த்துருவோம். கீழ்கண்டவற்றுள் எது அரச வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி? செக்யூரிங் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் women. பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலைக்கான சமமான ஊதியம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 39 குரூப்ல சப் கிளாஸ்ல ஏலியோ பிலியோ வந்துச்சு, நம்ம பார்த்தோம்ல, மேலதானே காமிச்சேன். சரியா, பணியிட வசதிகளை மேம்படுத்துதல், சரியான சூழ்நிலை. சரியா, அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் படங்களுடைய நிலைமையை உயர்த்துதல், இது எல்லாமே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசி தான். சரி, இப்பதாங்க பார்த்தோம். தீண்டாமை ஒழிப்பு எதுக்குள்ள வரும்? ஆர்டிகல் 17 வரும். அப்ப எது நெறிமுறை கோட்பாடு அல்ல? தீண்டாமை ஒழித்தல். இந்த வெல்ஃபேர் தான் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கோட்பாடுனா சரியான பணி வசதி, சம ஊதியம், சட்ட உதவி, சரியா, இந்த உதவித்தொகை, முதியோர் பென்ஷன், இது எல்லாமே அது கீழே வரும். சரியா, தீண்டாமை ஒழித்தல் ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 17. அடுத்து, அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியல் அமைப்பு எது? அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதி என இது மூலமா செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது எது? சோ அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 37, ஆர்டிகல் 37 அப்படிங்கறதா வழிகாட்டு நெறிமுறைகள்ல பின்பற்றக்கூடிய அரசை பற்றி சொல்லுது. ஸோ அரசை கட்டுப்படுத்த முடியாது, இது நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. சரியா, அடுத்து 38, 39 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நிறைய வாட்டி பார்த்துட்டோம். என்ன சொன்ன? சமவேளை, வளங்களை சமமாக பிரித்து கொடுத்தல், சொத்து குவிப்பு. சரியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது 39ல AEF எல்லாமே சொல்லியிருப்பேன். அடுத்து ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 40 நம்ம ஆல்ரெடி 2-3 இடத்துல பார்த்துட்டோம். என்னது? உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்த அரசாங்கம் என்ன பண்ணும்? உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அது உருவாக்குறதுக்கு சட்டமங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது, அதை ஏற்படுத்துறதுக்கு மாநில அரசாங்கங்கள் உதவி செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தோம். சரியா, 39ல 2 இருக்கும், 39ல 3-4 இருக்கும், நிறைய பார்த்துட்டோம் நம்ம. சரியா, சமவேளை, சம ஊதியம், குழந்தைகள் சுதந்திரமா இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமான குழந்தைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா அரசு சட்ட உதவி, இது எல்லாமே 39 கீழே வரும். 38 தான் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. சரியா, பொதுநல அரசு. சோ பொதுநல அரசுனா என்ன? மக்கள், சமூக, அரசியல், பொருளாதார நீதி வழங்கப்படுவதை என்ன பண்ணும்? வேறுபாடை நீக்கணும். அவங்களோட தகுதியின் அடிப்படையிலேயோ ஜாதி, மதம், வருமானம், வசதி வாய்ப்புகள்ல அவங்களுக்குள்ள வேறுபாடை நீக்கிறதுக்கு என்ன பண்ணும்? உதவி செய்யணும் பொதுநல அரசுல. அதே மாதிரி மக்களின் நலவாழ்வினை மேம்படுத்துவதற்கு அரசு சமூக ஒழுங்கினை பாதுகாத்தல் பற்றி விளக்குகிறது. சமூக ஒழுங்கு, சரியா, நீதி கிடைக்கணும் எல்லாத்துக்கும். ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற முயற்சி செய்யணும். தனிநபர் இல்லாம வெவ்வேறு இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களின் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கு அரசு முயல வேண்டும். சரியா, இது எல்லாமே 39, சரி 38. இந்த வழிகாட்டும் நெறிமுறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமா 36, 37, 38, 39 ரொம்ப முக்கியம். 40 உள்ளாட்சி அரசாங்கங்கள் ஆவச்சிங்க. இது ஆல்ரெடி நீங்க உள்ளாட்சி அரசாங்கங்கள்ல பார்த்திருப்பீங்க. சரியா, சோ அடுத்த கேள்வி, பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய சொற்றொடரில் கூட்டுகளில் சரியானது எது? சரியா, which are the following statement are true about prime minister office? Assisting the prime minister in respect of his overall responsibilities. பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். Maintaining the liaison with the president, governors and foreign representative in the country. குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல். Settles dispute between the ministers. அமைச்சர்களுக்கிடையே சிக்கல்களை தீர்த்து வைத்தல். எது சரியானது? 1, 2, 3, 1, 2, 2, 1, 3. சோ இதுல என்ன ஆன்சர் அப்படின்னா 1, 2.
அமைச்சர்களுக்கிடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸோட வேலை இல்லை. பிரைம் மினிஸ்டருக்கான உதவி பண்றது மட்டும்தான் அதோட வேலை. அமைச்சர்களுக்குள்ள சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த அமைச்சரவை செயலர்கள் வந்து பேசி அவங்க தான் தீர்த்துக்கணும். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸோட வேலை அது அல்ல. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்தோம். சட்டமன்றம், அப்புறம் வந்து நிர்வாகம், ஆட்சித்துறையில் வரும் 12th, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று கூறுவதற்கு முக்கிய காரணம். விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் டு கன்சிடர் இந்தியா as செக்குலர் ஸ்டேட்? செக்குலர்னா என்னது? மதச்சார்பற்ற, செக்குலரிசம். சரியா? அதை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா? கவர்மெண்ட் ஒர்க்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஃபார் ஆர் ரிலீஜன். அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை. மத சிறுபான்மையினருக்கு சிறந்த பாதுகாப்பு. மைனாரிட்டி ரிலீஜியன்ஸ் ஆர் கிவன் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். பீப்புள்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ரிலீஜியன்ஸ் லிவ் இன் இந்தியா. பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கிறார்கள். மதம் என்பது அரசியலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. இது வராதுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? மற்றதுல எது மதச்சார்பற்ற நாடு? பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கிறார்கள். அது மதச்சார்புக்கு அர்த்தம் இல்லை. நிறைய மதங்கள் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ இது வராது. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? மதம் என்பது அரசியலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. காரணம், பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர். அதனால் மத சிறுபான்மையருக்கு சிறந்த பாதுகாப்பு கொடுக்கிறோம். அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, மதச்சார்பற்றனா எல்லா மதங்களையும் சமமா பாதிக்கிறது. மத சிறுபான்மையருக்கு சிறந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்தியாவில் இந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க, முஸ்லீம் மக்கள் சிறுபான்மையினா இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுப்பாங்க, தாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம். சரியா? ஸோ அடுத்த கேள்வி. இந்த கேள்வி பாருங்க, இது ரொம்ப பெக்குலியரான கேள்வி. சரியா? இந்த கேள்வி நம்ம இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்லை, இதுல இருந்தா எடுத்திருக்கேன். சரியா? with respect to the 9th schedule of Indian Constitution, which of the following statement are not correct? 9ஆம் அட்டவணை பற்றி கீழே காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானது? சரியா? 9வது அட்டவணை அப்படிங்கிறதுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 9வது அட்டவணை நம்ம அரசியல் அமைப்பு சாஸ்திரத்தின் அசாதாரண அம்சம். 9th schedule is unusual feature of constitution. சரியா? 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. About 300 acts are listed in 9th schedule. Article 31 declares that acts under 9th schedule are not immune from judicial review. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. Acts of 9th schedule are not immune judicial review on the ground of violation of a fundamental right. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது. ஸோ 9வது அட்டவணை அப்படிங்கிறது முதல்ல எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 9வது அட்டவணை 1வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் சேர்த்திருப்பாங்க. அதாவது நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தார் முறை ஒழிப்பு. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 284 சட்டங்களை பத்தி இப்ப சொல்லும். சரியா? இதுல சரியான கூற்று எது இல்லைன்னு கேட்கிறேன். எது சரியான கூற்று அல்ல? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமை மீறலுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது. சரியா? அதாவது இப்ப நிலவரி, நில சீர்திருத்தம் இதுல நிறைய இருக்குங்க. சரியா? 9வது அட்டவணைங்கிறது பெருசு. சரியா? இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க, இதை பார்த்து வச்சுங்க. 9வது அட்டவணை நிலவரி, நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இதை பத்தி பேசும். இதுல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. சரியா? சரியா? இந்த 9வது அட்டவணை அப்படிங்கிறது என்னங்கிறது சொல்லிட்டேன். நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, நில சீர்திருத்தம். சரியா? இது நம்மளோட அசாதாரண அம்சங்கிற அன்யூஷுவல் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். 300 சட்டங்கள், 284க்கு மேற்பட்ட சட்டங்கள் அப்படிங்கிறது அட்டவணையில் கிட்டத்தட்டன்ட்டாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 31 வந்து சொத்துரிமை பற்றி பேசும். ஸோ சொத்துரிமை வந்து பார்த்தீங்கன்னா 76
வருஷம் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்தது 9வது அட்டவணை. சரியா, 51வது பிரகாரம் இதுல சேர்த்திருப்பாங்க. சரியா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்றை தவிர மத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா, ஒன்னின்படி சொத்துரிமைப்படி அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது, சொத்துரிமை உட்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமை மீறலுக்கான 9வது அட்டவணை சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படனா அடிப்படை உரிமைகளுக்கு பிரச்சனைனா எல்லாத்தையுமே நாம உட்படுத்தலாம். சரியா. ஸோ அடுத்து 2010 திருத்தப்பட்ட 1951 படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் குறித்த வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஸ்கூல் புக்லயே இருக்கு. 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா குடியுரிமை வழங்கியிருப்பாங்க. வாக்களிக்கும் உரிமை யாருக்கு வழங்கியிருப்பாங்க? அனைத்து இந்திய குடிமக்களுக்கும், எல்லாத்துக்கும் குடியுரிமை இருக்கு, அது எந்த சட்ட திருத்தமும் இல்லை. ஸோ இது தவறு. பிற நாடுகளிலிருந்து குடியேறியவர்களுக்கு இங்க ஓட்டுரிமை இருக்கானா? இல்லை. இந்தியாவிலிருந்து நாடு கடத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள நாடே கடத்த முடியாது. ஸோ இதுவும் இல்லை. யாருக்கு வழங்கினா ஓசிஐ, ஓவர்சீஸ் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருவர்களுக்கு 2010 ஓட்டு போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம்னு ஒரு பாடம் இருக்கும், அதுல எப்பப்ப என்னென்ன அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் 2010 அது சொல்லியிருப்பாங்க, பார்த்து வச்சுங்க. சரியா. ஸோ டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுகளுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நீதி போனங்களை ஆய்வு செய்வதாகும். இந்த கேள்வி படிச்சனா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1951 amended 2010 gives voting rights to. சரியா. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல அப்படியே படிச்சிடலாம். The commodities main function is examine the appropriation was of sum granted by the parliament for the expenditures of the government of India. இந்திய செலவுக்காக, அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தில் ஒரு நிதி ஒதுக்கியிருப்பாங்களா, அந்த நிதியை ஆய்வு செய்வது எந்த குழுவோட வேலை? பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு, தி எஸ்டிமேட் கமிட்டி, மதிப்பீட்டு குழு, கமிட்டி ஃபார் பப்ளிக் அண்டர்டேக்கிங், பொதுத்துறைகளுக்கான குழு, பட்ஜெட் கமிட்டி, வரவு செலவு திட்டக்குழு. முதல்ல எந்தெந்த குழு எதுக்குன்னு தெரியணும். சரியா. எஸ்டிமேட் கமிட்டி அப்படின்னா மதிப்பீட்டு குழு. ஒரு பட்ஜெட் போடுறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்கன்னா அதற்கான மதிப்பு என்ன? சரியா, ஸ்கூல் புக்ல அழகா கொடுத்துருப்பாங்க, 12th புக்ல. அதாவது ஒரு பரிசோதகர் இருப்பாரு, ஒரு மதிப்பீட்டாளர் இருப்பாங்க. ஸோ பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகள் ஏதாவது நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான எவ்வளவு செலவாகுது, அதற்கான மதிப்பீடு என்ன, இதுக்கு எங்கெங்க பயணம் போகணும், பயண செலவு என்ன, சரியா, வேற எங்கேயாவது போய் இதை ஆய்வு செய்துட்டு வரணுமா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பரிந்துரை அளிப்பது தான் மதிப்பீட்டு குழு. சரியா. ஸோ இது வராது. பொதுத்துறைகளுக்கான குழு, பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும். சரியா, அதாவது தணிக்கை அறிக்கை கணக்குகளும் பொதுத்துறை நிறுவன கணக்குகளும் இருக்கும். ஸோ பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னா இப்ப செயில் அப்படின்னா இந்தியாவை சார்ந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதோட கணக்கு வழக்கு என்ன, அதுல என்ன போகுது என்ன வருது அப்படிங்கிறத ஆய்வு செய்வது தான் பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. சரியா. இத வந்து இந்திய கணக்கு தணிக்கையா இருக்கார் இல்லையா, அவரோட அறிக்கையெல்லாம் கொடுப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த குழு வந்து பாத்தீங்கன்னா இதை ஆய்வு செய்யும். அவரோட அந்த தணிக்கை அறிக்கைகளை இந்த குழு ஆய்வு செய்யும். பொதுத்துறை நிறுவனங்களின் கணக்கு அவர் பார்ப்பாரு. அந்த கணக்கு கரெக்டா என்ன போகுது என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதான் பொதுத்துறை சம்பந்தமான குழு. ஸோ வரவு செலவு திட்டக்குழுனா பட்ஜெட் கமிட்டி, பட்ஜெட் போடுவாங்க, அது இந்த பட்ஜெட் பார்க்கறதுக்கு தான் பட்ஜெட் வரவு செலவு குழு. ஸோ இந்திய அரசாங்க செலவுகளுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி, அதை ஆய்வு செய்வது பொது கணக்கு குழு. சரியா. பணப்பட்டுவாடா, மதிப்பீட்டு சீட்டு, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கறதா பொது கணக்கு குழு. சரியா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா பொது கணக்கு குழு. ஸோ அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்த வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் குறிப்பு செய்கிறது, அந்த பிரிவை அடையாளம் காணவும். ஆர்டிகல் 16(7), 16(4), 17, 18(7), 344. சரியா. இதுல எது வராதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எது வரும்னு தெரியும். இங்க என்ன கேட்கிறாங்க? பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் குறிப்பை செய்கிறது, அந்த பிரிவை அடையாளம் காணும். 17 தீண்டாமை, இது வராது. 18 இந்த இராணுவ சார்ந்த அந்த பட்டங்களை துறக்கணும் அப்படின்னு சொல்றது என்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா
இந்த 18 கீழே வரும். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16(4). இந்த 344 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொழிகள் சம்பந்தமான அட்டவணை. 343, 344 இதெல்லாம் மொழிகள் சம்பந்தமான இதில் வந்துடும். ஸோ 16 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிகல் 15 என்னன்னு தெரியும், 16 என்னன்னு தெரியும். அது பேசிக் தெரிஞ்சாவே நம்ம போட்டுடலாம். 16 என்ன சொல்றாங்க? பொது வேலைவாய்ப்பில் ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த 16(4) வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனா யாரு என்னங்கிறத இதை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வராதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே இதை நம்ம போட்டு போயிடலாங்க. ஸோ 16லயே வந்து பார்த்தீங்கன்னா 16(1), 16(2), 16(3), 16(4), 16(4A), 4B, 16(5), 16(6) இருக்குது. எல்லாத்தையும் நீங்க வச்சுக்குவீங்களா? இன்னொன்று மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நான் வச்சுங்க. 16(6)க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருப்பாங்க. பொருளாதாரத்தால் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. இப்போ ரீசெண்டாக போட்டாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 16(6) கீழே வரும். சரியா? ஸோ இந்த 16 மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம போடணும். 17, 18 வராதுன்னு தெரியும். 343, 344னா இந்த 343ல இந்த மொழிகள் சம்பந்தமானது பார்த்துருக்கோம் நாம. இந்த 343னா மத்திய ஆட்சி மொழி ஹிந்தியா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த 344 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழிக்கான பாராளுமன்ற ஆணை மற்றும் குழு. 344. அடுத்த கேள்வி. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் வந்து எனக்கு கிடைக்கல. ஆனால் இது முக்கியமான கேள்விங்கனால அப்படியே வச்சுட்டேன். இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், தமிழில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். சரியா? த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி, அதாவது பட்டியலிட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு பொது தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? சரியா? பொது தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். 234 தனித்தொகுதிகள்னு சொல்லுவாங்க இதுல. சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட இதை சார்ந்த மக்கள் தான் நிற்க முடியும். சரியா? தெரிஞ்சு வச்சிங்க. 44க்கு 2. 44 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு, 2 சட்டமன்ற தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு. சரியா? 234ல் 46 தொகுதிகள் அங்கே அவங்க தான் நிற்க முடியும். சரியா? மற்ற யாரும் நிற்க முடியாது. நீலகிரி இந்த மாதிரியான சிலங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நீலகிரி இன்னும் நிறைய ஊர் இருக்கு. சரி, 46 தொகுதிகள் வரும். சரியா? ஸோ பின்வருவற்றை கால வரிசையில் அட்டவணைப்படுத்துக. இது வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு புக்கில். சரியா? அந்த புக்கை கூட நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கான தோட்ட தொழிலாளர் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தலுக்கான சட்டம். ஃபர்ஸ்ட் இதில் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வருங்கிறது தெரியும். என்ன ஃபர்ஸ்ட் வரும்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடும். இந்து விதவை மறுமண சட்டம் 1856லேயே வந்துடும். சரியா? அங்கே 8th புக்கில் காலங்கள் தோறும் பெண்கள் நிலைன்னு ஒரு பாடம் இருக்கும். சரியா? அதில் சில சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. சரியா? இங்கே பாருங்க, 1856 இந்து விதவைகள் மறுமண சட்டம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர் சட்டம். சரியா? பிளான்டேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அது 1951. சரியா? அநாகரிகமாக சித்தரித்தலுக்கான சட்டம் இண்டீசன் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா 1986. 856, 56, 86. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எது வரும்? 2 வரும். ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, ஆப்ஷன் சி. ஸோ இது
ஃபர்ஸ்ட், இது செகண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடை சட்டம். சரியா, டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா 1961 வந்துடும். சரியா, இது இல்லாமல் இன்னும் சில சட்டங்கள் இருக்குது. ஈவ்டீசிங் இருக்குது, அது இன்னொரு புக்கில் இருக்கும். அது ஃபுல்லாக ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த புக்கு என்னங்கிறத பார்த்து உங்கள் 7வது புக்லேயே எதிரியே இருக்கும். உங்களுக்கு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்து, இந்தியாவின் முதல் மாநகராட்சி எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இடங்கள்ல 2 வகையான டேட்டா கொடுத்துருப்பாங்க. சரி, 1687 ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, 88 ஒருத்தர் இருக்காங்க. இங்கே பாருங்க 88 கொடுத்துருக்காங்க. ஸோ 87 88 ரெண்டையுமே கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை 88 கொடுத்தா 88 போட்டுருங்க, 87 கொடுத்தா 87 போட்டுருங்க, ரெண்டும் கொடுத்தா 88 போட்டுருங்க. சரியா, அதுக்கு தான் இந்த கேள்வி எடுத்துகிட்டு வந்தது. சரியா, த ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியா வாஸ் இனாகரேட்டட் அட் மெட்ராஸ் இந்த இயர். சரியா, அடுத்த கேள்வி, எந்த நாட்டில் இருகட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? இன் விச் கண்ட்ரி இஸ் ரூலிங் 2-party சிஸ்டம்? 2-party சிஸ்டம் எங்க? இங்க பாருங்க, பிரான்ஸ்ல பலகட்சி ஆட்சி முறை, சீனாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை. எங்க? சீனாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை. அப்ப எங்க வந்து பாத்தீங்கன்னா 2-party சிஸ்டம் இருக்கு? அமெரிக்காவில் ஒன்று இருக்கும், அடுத்து இங்கிலாந்துல. சோவியத் யூனியன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புத்தின் சார்ந்து இருக்கிற கட்சி தான் ஜெயிக்கும். சரி, சோவியத்தில் வராது. சீனாவில் ஒரு கட்சி, பிரான்ஸில் பல கட்சி, இங்கிலாந்துலேயும் அமெரிக்காவிலையும் இருகட்சி ஆட்சி முறை. சரியா, சோவியத் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இதாக வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோவியத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஆட்சி முறை தான். கம்யூனிஸ்ட் தான் இருப்பாங்க உள்ள, சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சோவியத் யூனியன், அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எல்லாம் ஒரு கட்சி. சரியா, வடகொரியா, சோவியத் யூனியனு, சீனா. சரியா, ஸோ அடுத்து, குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தோம், புக்கிலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹிதாயத்துல்லா 2 தடவை வந்திருப்பார் அவர். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் 2 பேருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு தடவை ஒருத்தர் செத்துருவாரு, இன்னொருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அவர் ஒரே ஒருத்தர் தான். யாருன்னா நீதிபதி ஹிதாயத்துல்லா. ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு இது கொடுத்துருப்பாங்க, கேட்டிருக்காங்க பாரு. 2024 நடந்த ஒரு தேர்வில் கேட்கப்பட்டது. சரியா, ஸோ நேம் ஆஃப் த Chief Justice of India who acted as a President of India when the offices of President and Vice President fell vacant. சரியா, ஸோ அடுத்த கேள்வி, the rights of every man are diminished when the rights of one man are threatened. Who made this statement? ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அச்சுறுத்தப்படுகின்றன, அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டவர் அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட். யாரு? அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி. 35வது இவர்தான் சுட்டு கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க பிரசிடென்டையே சுட்டு கொண்டாங்க. இவர் யாரு கொண்டாங்கிறது இன்ன வரைக்கும் ஆனா சரியான ரீசன் என்னங்கிறது தெரியல. ஒரு புரட்சி பெறமிக்க ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் இவர். சரியா, மண்டேலாலாம் உங்களுக்கு தெரியும், நெல்சன் மண்டேலா. அருணா ராய். சரியா, அருணா ராய் இவங்க வந்து ஒரு எழுத்தாளர். சரியா, ஸோ அடுத்து, த பவர் ஆஃப் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு த பவர் ஆஃப் கவர்னர். கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை? கவர்னர்னு கொடுத்துட்டாங்க, ஆளுநர்.
சில நேரம் ஆளுநர்னு கொடுக்காம கவர்னர்னு கொடுத்துருவாங்க, நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள், மாநில அரசு தலைமை வழக்குரைஞரை நியமித்தல், சட்டசபைகளை கலைத்தல், மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல். டிப்ளமேட்டிக் அண்ட் மிலிட்டரி பவர்ஸ், பவர் டு அப்பாயிண்ட் அட்வொகேட் ஜெனரல், லெஜிஸ்லேட், டிசால்விங் ஸ்டேட், ரெமிஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் இன் த ஸ்டேட் எக்ஸ்டென்ஷன். ஸோ ராஜதந்திரங்கள் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் குடியரசுத் தலைவருக்கு கீழே மட்டும் வரக்கூடிய ஒரு பவர், ஆளுநருக்கு அது கிடையாது. மற்றதெல்லாம் அவரோட தான். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, விரைவு நீதிமன்றங்கள் எந்த பரிந்துரையின் பேர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் ஹேவ் பீன் செட் அப் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் இன் த எதுக்கு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. 11வது நிதி ஆணையம், சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். பாருங்க, விரைவு நீதிமன்றங்கள் 2002லயோ 2007லயோ தொடங்கியிருப்பாங்க. விரைவா நீதி வழங்கணுங்கள் எந்த கமிஷன் மூலமா தொடங்கியிருப்பாங்க? தெரிஞ்சுங்க, 11வது நிதி ஆணையம், 11th ஃபினான்ஸ் கமிஷன். சரியா? ரொம்ப முக்கியம், இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, மேட்ச் த லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல் வித் த லிஸ்ட் 2. விதி ஆளுநரோட சார்ந்தது. 156, 165, 200, 155. கவர்னர் அசஸ் டு பில், அப்பாயின்மெண்ட் த கவர்னர், ஆளுநரின் பதவிக்காலம், அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கும் அதிகாரம். உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் போடுங்க. தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் போடுங்க. 165 அப்படின்னா என்ன வரும்? அட்வொகேட் ஜெனரல் வந்துடும். ஸோ 2க்கு 4 இந்த இடத்துல இதுதான் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரியான கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று வந்துடும் நமக்கு தெரிஞ்சது. சரியா? ஸோ 156 என்னது? ஆளுநரின் பதவிக்காலம். 155னா ஆளுநரை நியமித்தல். அப்ப 200 ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல். இதுதான் நமக்கு தெரியாது. 154, 53, 54, 55, 56 இது எல்லாமே ஆளுநர் சம்பந்தப்பட்டது. 153னா ஆளுநர் ஒருத்தர் இருக்கணும். 154னா ஆளுநர் இது அவங்க கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஒரு இதே கொடுத்துருப்பாங்க. அது நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன், நீங்க நோட் பண்ணி. ஸோ 153 வந்து மாநில ஆளுநர்கள், மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். 154 மாநிலத்தோட நிர்வாக அதிகாரம் ஆளுநர் கையில் இருக்குன்னு சொன்னது 154. 155 என்னது? ஆளுநரோட நியமனம், ஆளுநரை நியமித்தல், அதற்கான வழிமுறைகள். 56 அவரோட பதவி காலம் என்ன? 57 அவரை நியமிக்கிறதுக்கான தகுதிகள் என்ன? சரியா? 59 பதவி பிரமாணம் வந்துடும். 60 வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரோட செயல்பாடுகள் வந்துடும். சரியா? 161 மன்னிக்கும் அதிகாரம். 200 எதுல வருது? மணிபில்ல வருது. சரியா? ஸோ அடுத்து, கீழே சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வர வைக்கப்படுகிறது? பண மசோதா அப்படின்னாவே ஆர்டிகல் 110. பண மசோதானாவே ஆர்டிகல் 110. சரி, இதெல்லாம் எல்லாமே நீங்க தலையில் எடுத்துக்காதீங்க. சரியா? எல்லாமே தலையில் எடுத்துக்காதீங்க, சிலதை மட்டும் பார்த்துங்க, மறந்து போயிடும். சரியா? ஸோ அடுத்து, இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இன் இந்தியா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் ரெஸ்ட் வித் யாருக்கிட்ட? குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, அமைச்சர் குழு, குடிமை பணியாளர். த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சிவில் சர்வீஸ். இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதற்கான ஆன்சர் என்னன்னா பிரதம மந்திரி இல்ல, அமைச்சர் குழு. பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழுவிடம்தான் உண்மையான அதிகாரம் பொதிந்திருக்கு. அதுக்கு தான் இந்த கேள்வி எடுத்துட்டு வந்தேன். நம்ம மேக்சிமம் பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் போட்டு போயிடும். இல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர் குழு. சரியா? ஸோ அடுத்து, ஜெயபிரகாஷ் நாராயணால் 1977 தொடங்கப்பட்ட கட்சி. த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபவுண்டட் பை யாரு? ஸ்ரீ ஜெயபிரகாஷ் நாராயணா in 1977. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா பார்ட்டி.
என்னது? ஜனதா பார்ட்டி. சரியா? பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1980. சரியா? அடல் பிகாரி வாஜ்பாய், நம்மள மறைந்த முன்னாள் பிரதமர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன், பேச்சுலர். சரியா? வாஜ்பாய் ஆரம்பிச்சதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி, பிறகு பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. சரியா? ஸோ ராஷ்ட்ரிய ஜனதா தள், சரி, இதெல்லாம் வெவ்வேறு ஆள் ஆரம்பிச்சது. இந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளம்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் ஆரம்பிச்ச கட்சி 1997. சரியா? இது 1977, இது 1997, இது 1980. இதோட கட்சி சின்னம் என்ன வரும்? தாமரை வரும். சரியா? ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராந்தல் லைட்டும்பாங்கல்ல, அது வரும். லல்லு பிரசாத் யாதவ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அடுத்து இந்த பிரஜா ஜோசலிய பார்ட்டி, இதுதான் நம்ம இதுவரைக்கும் எங்கேயும் கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கு. சரிங்களா? பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சது தான். சரியா? பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா 52லயே ஆரம்பிச்சிருப்பாங்க, ஜெயபிரகாஷ் நாராயணன். சரியா? நரேந்திர தேவா 1978 கலைச்சிட்டு தான் ஜனதா தளம் 77 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, ரெண்டு பேர்த்தோட ஃபவுண்டர் ஒரே ஆள் தான். இதை கலைச்சிட்டு இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், இருந்தாலும் இப்பெல்லாம் கேட்பாங்க, கேட்டு வச்சு. இந்த தேசிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அதோட சின்னம் என்ன, அதோட பேர் என்ன, அது யார் யார் ஆரம்பிச்சாங்க, அதை மட்டும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி வச்சு. சரியா? ஸோ அடுத்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கேருந்து எங்கெங்கே எடுத்தாங்க அப்படிங்கிறது. சரியா? அவ்வளோதான். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது. 49வது கொஸ்டின் இது. பொது உடைமை கொள்கைகள், சோசியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல்ஸ், காந்திய கொள்கைகள், லிபரலர் பிரின்சிபல், தாராளவாத கொள்கைகள், நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், புதிய வழிகாட்டு நெறிமுறைகள். புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அடிக்கடி இந்த 2023-24 நிறைய கேட்டிருக்காங்க. சரியா? இது நீங்கள் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க, அதனால் இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நானே சொல்கிறேன். சரியா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா ஏ, ஆப்ஷன் ஏ, 4312. இது 4312. பொது உடைமை கொள்கைகள் அப்படின்னா ஆண் பெண் மகளிருக்கு சம ஊதியம் வாங்குதல் 339A. இது பொது உடைமை கொள்கைகளில் வந்துடும். சரியா? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் உமன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்திய கொள்கைகள், சமூக மேம்பாட்டு திட்டம், சமூக அபிவிருத்தி திட்டம், அதெல்லாம் அதில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 ஆரம்பிச்சாங்களா, அது காந்திய கொள்கைக்குள்ள வந்துடும். சரியா? அடுத்து தாராளவாத கொள்கையில் பொது குடிமை சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், ஆர்டிகல் 44 நினைக்கிறது. பொது சிவில் சட்டம்னா ஆர்டிகல் 44. சரியா? அடுத்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகள், சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் மற்றும் காப்பாற்றுதல், சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் மற்றும் காப்பாற்றுதல், நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசி. சும்மா பார்த்து வச்சிங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கேள்வி, லோக்பால் மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. லோக்பால் மக்களவையில் எப்போ அறிமுகப்படுத்தினான்னு கேட்பாங்க. சரியா? இது நம்ம லோக்பால் சம்பந்தமா கிருஷ்ணன் சார் பிடிஎஃப்லாம் கொடுத்துருப்பாரு, வீடியோ போட்டிருப்பாரு, அதை போய் பாருங்க. 1968. சரியா? இது வரைக்கும் நாம் 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம், நம்ம எங்கேயுமே பார்க்காத 50 கொஸ்டின்ஸ். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதில் நான் எத்தனை போட முடிஞ்சேன், எத்தனை போட முடியலங்கிறது ரெண்டாவது விஷயம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். இந்த 50 கொஸ்டினுமே மனப்பாடம் பண்ணி வச்சிங்க, 1 2 வந்துடும். மேடம் அடுத்து நாளைக்கு மேடம் போடுவாங்க, அதில் ஒரு 50 கொஸ்டின் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே நாம் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப யூனிக்கான கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தயவு செய்து யூஸ் பண்ணி 1க்கு 2 வாட்டி இந்த வீடியோ பாருங்கள். சரியா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நாளைக்கு 10 ஆகிடும். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கும், படிங்க. அதுக்கப்புறம் நாம் அடுத்த 10 நாள் பிளான் போடும்போது அதில் நான் வரேன். சரியா? ஸோ தேங்க்யூ.